தீபாவளினா நான் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடணும், ஆனால் எனக்கு வெயிட்டே ஏறக்கூடாது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஹே எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். கடந்த ஒரு 4.5 வருஷத்தில் ஒரு 35 கிலோ குறைச்சிருக்கேன். ஏகப்பட்ட தீபாவளியை கடந்திருக்கேன். நிறையா தீபாவளி வெயிட் ஏறி இருக்கேன், நிறைய தீபாவளி ஓரளவுக்கு வெயிட் குறைச்சிருக்கேன். அதில் ஒரு ஃபாலோ பண்ண ஒரு ரகசியத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ரகசியத்தை நீங்கள் அப்படியே செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த தீபாவளியை உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெயிட் ஏறாமையே கடந்து போயிடுவீங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 1, பசிக்கும் போது சாப்பிடுங்க, பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க. இது ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்ச டிப். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புகிறேன். இது ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரூமிலிருந்து இன்னொரு ரூம் செல்லும் அந்த தருணத்தில் சடக்கென்று நடுவில் ஃப்ரிட்ஜு வந்துவிடும். அதை தொடர்ந்து ஒரு குலோப்ஜாமை லவக்கென்று முழுகிவிட்டு பிறகு இந்த ரூமிலிருந்து அந்த ரூம் செல்லும் வழியில் ஒரு முறுக்கு டப்பாவை பார்த்தவுடன் 2 முறுக்கை கறக்கு என்று நாம் சாப்பிட்டு விடுவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 4 தடவை செஞ்சாலே போதும், நல்லா வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். எப்போ நமக்கு பசிக்குதோ அப்போ தான் நம்மளோட வயிற்றில் இருக்க டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ் லைக் அமில சுரப்பிகள் நம்மளுடைய சாப்பாடை செரிக்கிறதுக்கான அந்த தன்மையை அடையும். அந்த தன்மை அடையும் போது தான் நமக்கு பசி வரும். அப்படி பசி இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அது சரியாக செரிக்காது. சரியாக செரிக்கலைன்னா அது கண்டிப்பாக உங்கள் வெயிட் கெயினை தான் கொண்டு நிப்பாட்டும். அது வெயிட் கெயின் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய உடலுக்கும் நல்லது கிடையாது. லெட்ஸ் கெட் இன்டு டிப் நம்பர் 2. அளவாக சாப்பிடுங்க. எவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம இந்த தியானத்தில் உட்காந்துருக்கும் போது தான் முறுக்கின் வாசம் அப்படியே கடகடன்னு நம்ம மூக்கில் இறங்கும். பக்கத்துக்காரங்க பெல் அடித்து நமக்கு இந்தாங்க இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம கட்டுப்பாட்டை இழந்து கண்ணாபின்னான்னு சாப்பிட்ருவோம். அப்படிலாம் செய்யாமல் இன்றைக்கி நான் இந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட போகிறேன், இவ்வளோலாம் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ஒரு டப்பாலேயோ ஒரு தட்டுலேயோ உங்கள் கிண்ணத்துலேயோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட் தோணுதோ அத்தனையும் நீங்கள் பிளான் பண்ணி எடுத்து ஆல்ரெடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடுங்க. இது எதுக்குப்பா பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு மளிகை ஜாமான் கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் கையில் மளிகை ஜாமான் லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போய் உங்களுக்கு வேணுங்கிற மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் லிஸ்ட்டு இல்லை அப்படின்னா உங்கள் மளிகை ஜாமான் வாங்க மாட்டீங்க, தேவையில்லாத நிறையா ஜாமானை வாங்கிட்டு கடைசியாக வெளியே வந்துடுவீங்க. அப்புறமேட்டு தான் தெரியும் நான் அரிசி வாங்கலை பருப்பு வாங்கலை அப்படின்ட்டு. ஸோ ஹியூமன் பிரெயின் இப்படி தான் இருக்குது. அதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தான் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தணும். ஸோ இந்த ஸ்வீட்ஸ் தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அதை விட்டு டீவியேட்டே ஆகாதீங்க. முடிஞ்சளவு அதோடய நீங்கள் இருக்க பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு என்ன சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அளவு தெரியும். ஏன் இதுவும் அளவு சொல்கிறேன், அளவு ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு படத்துக்கு டிவியில் ஒரு படம் போடுவாங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஏதோ ஒரு சீரீஸ் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் உட்காந்துக்கிட்டு ஒரு முறுக்கு டப்பா திறந்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் படம் முடிகிற வரைக்கும். அல்லது ஒரு குலோப்ஜாம் டப்பா திறந்து வச்சுட்டு படம் முடிகிற வரைக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஐயோ 1 கிலோ குலோப்ஜாம் சாப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மைண்ட்ஃபுல்லாக இன்றைக்கி இதை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. டிப் நம்பர் 3, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, அது ஸ்வீட்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலர் சாப்பாடாக இருந்தாலும் சரி, நல்லா மென்று சாப்பிடுங்க. என்னப்பா மென்று சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வயிறு தான் எல்லாத்தையும் செரிக்க வைக்கிது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். தவறு. உங்களுடைய செரிமானம் உங்கள் வாயிலேருந்தே ஆரம்பிக்குது. உங்களோட உமிழ்நீர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து செரித்ததுக்கு அப்புறமேட்டு தான் வயிறு போய் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் சரியாக மெல்லாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு ஓரளவுக்கு தான் செரிக்க வைக்கும், அதுக்கப்புறம் செரிக்க வைக்காது. அப்படி செரிக்க வைக்கலைன்னா தேவையில்லாத சர்க்கரை பொருட்களும் கொழுப்பு சத்துக்களும் உங்களோட ரத்தத்தை கலந்துரும். அது உங்களை கடன்னு உங்களை வெயிட் ஏற வச்சிடும். சரி, நல்லா மென்று சாப்பிட்றதுனா எவ்வளோ மென்று சாப்பிட்றது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஒரு குலோப்ஜாம் எடுக்குவோமே, எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா
எடுத்தோன்னே அந்த குலோப் ஜாமுனோட சுவை அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா குலோப் ஜாமுனோட இனிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்கும் மேலே மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா குலோப் ஜாமுனோட சுவையை சுத்தமாக இல்லாமல் சக்கையாட்டை எதையோ போட்டு மென்னுக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அது வரைக்கும் நீங்கள் மென்று அதுக்கப்புறம் முழுங்க. அப்போ தான் உங்களுடைய உமிழ்நீர் அதில் இருக்கிற எல்லா சர்க்கரை சத்துக்களையும், கார்போஹைட்ரேட்ஸ், கொழுப்பு எல்லாத்தையும் செரிக்கக்கூடிய தன்மையை அந்த உமிழ்நீர் வந்து அந்த குலோப் ஜாமுக்கு கொடுக்கும். வயிறுக்குள்ளே போகும்போது ஈஸியாக செரிச்சிடும். ஈஸியாக செரிச்சதுன்னா ரத்தத்தில் கரெக்டான அளவுக்கு சுகர் கலந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் குறையாது, வெயிட் ஏறாது. டிப் நம்பர் 4, தயவு செய்து நடங்க. 1 மணி நேரத்திற்கு குறைஞ்சது 10 நிமிஷமாக நடங்க. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்குறேங்க. அப்புறமேட்டு நைட்டு நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நான் 2 மணி நேரமாக நடந்துக்கிறேங்க. ஓகேவா? செல்லாதுங்க, செல்லாது. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் உட்காந்தே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி வந்து ஒரு ஹைபர்னேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது ஓகே, இவர் இனிமேல் இப்படியே தான் உட்காந்துருப்பார் போல இருக்குது, நம்ம வெட்டிய எனர்ஜிலாம் செலவு பண்ண வேணாம், கொஞ்சம் எனர்ஜியை மிச்சப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியை மிச்சப்படுத்த ஆரம்பிச்சிடும். எனர்ஜியை மிச்சப்படுத்திச்சுன்னா கலோரிகள் செலவாகாது, அது வெயிட் உங்களை குறைய விடாமல் பண்ணிடும். ஸோ நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகே, இவர் நடந்துகிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்குது, ஸோ நம்ம வந்து மெட்டபாலிசத்தை ஆக்டிவாக வச்சுருப்போம், பாடி ஆக்டிவாக வச்சுருப்போம்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கு நம்ம உடம்பு செலவழிக்கும். நிறைய சுகர்லாம் வந்து பேர்ன் பண்ணும், ஃபேட்லாம் பேர்ன் பண்ணும். அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் கெயினை இது தடுக்கும். இது தீபாவளி சமயத்தில் மட்டும் இல்லை, மற்ற சமயத்துலேயும் இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். டிப் நம்பர் 5, காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு சொல்லிட்டு 3 வேளையாக நாம் சாப்பிடுவோம், அல்லது எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் சாப்பிடுவோம். ரெண்டுமே தவறு இல்லை. இது வந்து காலை மத்தியானம் நைட்டு 3 வேளை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அது என்னோடய பர்சனலாக நான் உடன்படலை. பசிக்கும்போது சாப்பிடுங்க அப்படிங்கிறத நான் உடன்படுறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. நம்ம அளவாக ஸ்வீட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை காலையில் சாப்பிடாம மதியானம் சாப்பிடாம நைட்டு ரிலாக்ஸாக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கிடுறேன் அப்படின்னா வெயிட் ஏறிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலையிலேயே அல்லது மத்தியானமே முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சிருங்க. நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்வீட்ஸும் சாப்பிட்றதோ அல்லது நைட்டு சாப்பாட்டோட எந்த ஒரு ஸ்வீட்ஸும் சாப்பிட்ற அந்த வேலையை நீங்கள் வந்து குறைச்சிருங்க. ஏன் அப்படின்னா காலையில் மத்தியானம் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் நடமாடிட்டே இருப்போம், மேலே கீழே நடந்துகிட்டு இருப்போம், இங்கே அங்கேயும் போயிட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய சாப்பாடு எல்லாமே, உங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே, அதுக்குள்ள சுகர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பேர்ன் அவுட் ஆயிரும். ஆனால் நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்குறீங்களா, அந்த சுகர்ஸ் அப்படியே உள்ளே போயிடும், சுகர் அப்படியே ஃபேட்டாக மாறிடும் உங்கள் உடம்புல. ஸோ அது உங்களை வெயிட் கெயின் ஆயிரும். கடைசியாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப், இது ஒரு ஆபத்தாண்டவன் மாதிரி, எப்பொழுதுமே யூஸ் பண்ணாதீங்க, எப்போயாவது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் எல்லாமே மனிதர்கள், எல்லா சமயத்துலேயும் உணர்வுகள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. எப்போயாவது எல்லை மீறி போயிட்டு கண்ணாபின்னா நம்ம சாப்பிட்ருவோம். அப்படி நீங்கள் ஒரு வேளை எல்லை மீறி போய் கண்ணாபின்னா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ நல்ல 1 டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஓமத்தை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிருங்க. இது உங்களை வெயிட்டை குறைச்சிரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது உங்களை சாப்பாட்டை நல்லா செரிக்க வச்சிரும். சாப்பாடை நல்லா செரிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு இருக்க பிரச்சனையை அதை தீர்த்துரும். இது எப்பொழுதும் யூஸ் பண்ணாதீங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அளவு மீறி எல்லாம் மீறி போயிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் அப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த 5 டிப்ஸுமே ஒன்று சார்ந்தது. ஏதாவது நீங்கள் ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட வேலை செய்யாது. அதனால் இது 5ஐயுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியல அப்படின்னா தப்பு இல்லை, திருப்பி போய் பாருங்கள். நான் கீழே வந்து இந்த ஷார்ட்ஸ் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். 5 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தீபாவளியை உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெயிட்டை கெயின் பண்ணாமல் ஜாலியாக கடந்து போயிருங்க. உங்களுடைய கருத்துக்கள், ஃபீட்பேக் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு யோகாவுடன் அல்லது வேறு ஒரு டிப்ஸுடன் அல்லது வேறு ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் அமுச்சு விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டு வந்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அமுச்சு விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.